ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம வாழைக்காயில் செமி ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சடனாக குயிக்காக பண்ணிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைக்காயை நல்லா தோல் சீவிட்டு இப்படி சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நம்ம ஒரு மீடியம் சைஸில் குறுக்க கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வட்டமாக கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நம்ம அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி தண்ணியெலாம் எதுவும் போட தேவையில்லை. டைரெக்டாக நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாங்க. இப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். தண்ணியில் போடாததுனால தான் ஒட்டி இருக்குது. அதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாம் காயில் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மசாலாவும் காயும் சேர்ற மாதிரி நல்லா பெசரி விட்டுறலாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி இருக்கும். அதனால் பிரித்து விட்டு கையில் எடுத்து ஒட்டி பெசரி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் விடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா காயிலையும் நம்ம தடவியாச்சு. ரெஸ்ட் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு நம்ம இந்த காய்களை ஒன்றா சேர்த்துக்கலாங்க. உங்களோட பாத்திரம் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த காய்களை சேர்த்துக்கலாம். நான் தோசை தவா முழுசுமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ நடுவில் மட்டும்தான் எண்ணெய் இருக்கும். அது சீக்கிரத்தில் வெந்துடும். நம்ம வந்து சுற்றிலையும் எல்லா காயும் வச்ச பிறகு நடுவில் எவ்வளோ காய்க்கு எண்ணெய் இருக்கோ அதை நம்ம திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். அப்படியே வந்து பெரட்டி விட்டு அடுத்த பக்கமும் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது தோசை தவாவில் பிடிக்கிற அளவுக்கு நான் வச்சுட்டேன். இப்போ நடுவில் ஒரு 5-6 பீஸ் வந்து நல்லாவே வெந்திருக்கும் ஒரு சைடு. ஸோ நான் ஆப்போசிட் சைடுக்கு திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா காய்களையுமே நம்ம இப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 நடுவில் இருக்கிற பூ மாதிரி இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நான் இப்போ அதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மீதி இருக்கிற காயை சென்டருக்கு தள்ளி விட்டுக்கலாம். இப்படியே எல்லா காய்களையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரையில் அதிகமாக எண்ணெயும் நமக்கு தேவைப்படாது. இருக்கிற இந்த எண்ணெயிலே எல்லா காய்களையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா சாப்பாட்டுக்கும் அற்புதமான ஒரு சைடிஷாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு இது மட்டும் சிம்பிளாக நம்ம செஞ்சால் போதும். அழகாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை செமி ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய் பொரியல் மாதிரி செய்து சாப்பிட்ருக்கோம், பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வாழைக்காய் சாப்பிடும்போது வாய்வு தொல்லை இருக்கும். அவங்க மட்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர்.